தம்பி வெங்கட், சொல்லுங்கண்ணே. வி ஃபார் வெண்டேட்டா, வி ஃபார் விக்டரி, வி ஃபார் வெங்கட். வி ஃபார் விகடன். விகடன். வெங்கட்டே விகடனையும் வந்து கனெக்ட் பண்ணிடுறியா? ஆமாண்ணே. சரி, ஓகே. எல்லாம் ஒரு விளம்பரம் தான். எப்படி வந்த? ஒரே மழையில நான்லாம் வந்து விழுந்துருச்சுலாம் வந்தேன்ப்பா இன்னைக்கு. ஆமாண்ணே, திடீர்னு மழை பயங்கரமா அடிச்சு ஊத்துச்சு. எப்படி நீங்க எப்படி வந்தீங்க? நான் வந்து புல்லட்ல தான் வந்தேன். ஆனா இந்த மழைநீர் வடிகால்லாம் சொன்னாங்கல்ல, ஆமா, சில இடங்கள்ல வந்து அதுக்கான எந்த இதுவுமே பண்ணல போல. ஓஹோ, இன்னைக்கு வந்து ஸ்லிப் ஆகி விழ பார்த்துட்டேன். என்ன ஆட்சிக்கு வந்தோம் அதெல்லாம் சரி பண்ணிடுவோம்னாங்களே அடுத்த மழைக்குள்ள. நேரு என்ன சொன்னாரு? இந்த மழை போய் அடுத்த மழைக்குள்ள நாங்க எல்லாம் சரி பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்ப அடுத்த மழை வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஆமா, வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. போனா புல்லட்ல வர முடியாது, புல் பறவையில தான் வரணும் போல இருக்கு. பறந்து புல்லட் புல்புல். எஸ், ஓகே. மேட்ச் பண்ண பாத்தீங்களா? ஓகே, சூப்பர். சோக்குல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். நான் வெங்கடேஷ். இன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டத்துடைய முதல் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு முழக்கமிட்ட பூலித்தேவனுடைய 307வது பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்தை வந்து ஒரு ட்வீட் போட்டு, தமிழ்ல அதுவும் ட்வீட் போட்டு வாழ்த்தி இருக்காரு மோடி. ஓஹோ. ஏன்னா வந்து மோடி எப்பவுமே இந்த தமிழ் ரெஃபரன்ஸ் எடுப்பார்ல, மன் கி பாத்ல மட்டும் இல்லைங்க, நான் இப்ப வந்து ட்விட்டர்லயுமே களமாடுவேன் அப்படின்னு சொல்லி. இவங்க மட்டும் தான் இன்னும் வந்து கைக்குள்ள வராமையா இருக்காங்க. ஆமா, வணக்கங்களை செலுத்துகிறேன், அவரது வீரமும் உறுதிப்பாடும் எண்ணற்றோருக்கு ஊக்கமளித்து வருகிறது, முன்னணியில் நின்று அந்நிய ஏகாதிபத்தியை எதிர்த்தவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு ட்வீட் பண்ணி இருக்காரு. முதல் அந்த 1857 சிப்பாய் கழகம் நமக்கே தெரியும். அதுக்கெல்லாம் முன்னாடி 1751 அந்த வெள்ளையனே வெளியேறுங்கிற முழக்கத்தை முதல்ல சொன்ன பாளையத்துக்காரர் தான் இவரு பூலித்தேவன். நாங்க தாங்க உண்மையான தேசபக்தர்கள். என்ன சொல்றாங்க, ஆன்டி இந்தியன்றாங்க கேட்டா. ஓகே. அதுல இன்னொரு விஷயம், அது நிறைய பேர் வந்து பூலித்தேவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமா, சாதியா கிளைம் பண்ண பாக்குறாங்க. அவர் பிரதமர் மோடியுமே அப்படிதான் போட்டிருந்தாரு. ஆக்சுவலி பூலித்தேவன் அப்படிங்கறது அவருடைய கரெக்டான பேர். ஓகே, இந்த இடத்துல அதை சொல்லிக்கிறோம். சரி, ஓகே. இப்ப இந்த நேத்து வந்து விநாயகர் சதுர்த்திய வந்து நீங்க வாழ்த்து சொல்லணும் அப்படின்லாம் எல்முருகன் சொல்லியிருந்தார்ல. கரெக்ட். அதோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு பாத்தியா? ஆமாண்ணா, இந்த 8 வழி சாலை விஷயம் தானே. 8 வழி சாலை என்ன சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக அது வந்து கண்டிப்பா நாங்க எதிர்ப்போம், அனுமதிக்கவே மாட்டோம், 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை வந்து அனுமதிப்போம்னு சொல்றாங்க. லேட்டா இருந்தாலும் அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்முருகன். அப்படி சிங்க் ஆகுதாங்க. ஓகே. அதே போல சட்டம் ஒழுங்கும் வந்து தமிழகத்துல சரியில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. பல வருஷமா இப்படிதான் சொல்றாரு. அது வந்து மாறின மாதிரி நமக்கும் தெரியல. வடக்குல வந்து எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்குல்ல, அவங்க வந்து சொல்றாங்க நாளொன்றுக்கு 87 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குதான். அதுல அந்த 87 வன்கொடுமைகள் ஒரு நாள்ல வந்து நடக்குது அப்படின்னா, அதுல பாதிக்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் வந்து உத்தரப்பிரதேசத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற ஆவணம் வந்து சொல்லுது. பாத்துக்க. ஆனா இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தெரியலையா இல்ல மறந்துடுறாங்க. நல்லது. ஆமா. இன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயம், பாஜக அரசு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அதோட விலையை வந்து குறைச்சிருக்காங்க. ஜூலை மாச தொடக்கத்துல தான் வந்து 187 ரூபாய் குறைச்சு 2186 ரூபாயா வித்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து 8 ரூபா 50 காசு குறைச்சாங்க. நம்ம கூட சொல்லியிருந்தோம். 2177 ரூபா 50 காசா இருந்துச்சு. நேத்து வரைக்கும் வந்து 36 ரூபா 50 காசு குறைஞ்சு 2141 இருந்தது. இன்னைக்கு வந்து 96 ரூபா குறைஞ்சு 2045க்கு வந்து விற்கப்படுது. ஆனா என்னன்னா, அந்த வீட்டுக்கான பயன்பாடு கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குறைக்கவே இல்லை. அது 1068 ரூபா 50 காசு. விலை குறைப்புன்னு சொன்ன அந்த வார்த்தையே எனக்கு வந்து ரொம்ப ரேரா ஃபீல் ஆகுது. ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்த வார்த்தையை நம்ம கேட்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. அப்படியா? ஓகே. ஒரு பாலைவனத்துல இந்த ஒயாசிஸ் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படி வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கு. இதை சொல்லியே நாங்க 2024 ஆட்சி வந்து பிடிப்போம் அப்படின்னு பேசுவாங்க பாஜகங்க. நீங்க அது ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் சுங்க கட்டணத்தை உயர்த்திட்டாங்களே. ஓகே, அப்ப பேலன்ஸ் ஆயிருச்சு. ஆமா, இதுக்கு அது பேலன்ஸ் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கவே முடியாது போல. பதட்டத்திலேயே நம்மள வச்சிருக்கிறதே வேலையா இருக்கு இவங்களுக்கு. அப்படிதானே. என்னன்னா வருஷத்துக்கு 2 தடவை வந்து சுங்க கட்டணத்தை வந்து உயர்த்துவாங்களாம். ஒன்னு ஏப்ரல் 1, செப்டம்பர் 1. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒரு செட் ஆஃப் டோல் பூத்ஸுக்கு வந்து உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு வந்து 20 டோல் பூத்ஸ் தமிழ்நாட்டுல மட்டும் வந்து விலை உயர்த்தி. அதுல நம்ம இந்த விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருக்குல்ல, ஆமா, இனிமேல் மதுரை போறது கொஞ்சம் காஸ்ட்லி தான் போல இருக்குது. காருக்கு வந்து 10 ரூபால இருந்து ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட 45 ரூபா வரைக்கும் வந்து டோல்கேட் வந்து அந்த காஸ்ட் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. போற போக பார்த்தா இனிமே வந்து அந்த காலத்துல எல்லாம் கிளம்பி வந்தோம்ல மாட்டு வண்டியில, அது மாதிரி வந்து மதுரைக்கு கிளம்பணும்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே கிளம்பி போகணும் போல. அப்படி ஆயிடுச்சு நிலைமை. நாட்டுல வருமானம் இல்லே, வேலை இல்லை, உங்களுக்கெல்லாம் மட்டும் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
இந்த அண்ணாமலை பிடிஆர் பஞ்சாயத்து 2 வாரத்துக்கு முன்னாடி அது ஒரு ராணுவ வீரருடைய மரணத்துல அவங்களுடைய அந்த அஞ்சலி கூட்டத்துல வந்து சண்டை ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா ஒரு தேசிய கொடி ஏற்றப்பட்ட மாநிலத்துடைய நிதித்துறை அமைச்சரா இருக்கிறவருடைய கார் மேல செருப்பை தூக்கி வீசுறதுங்கிறது ஒரு தவறான ஒரு போக்கு, தவறான அணுகுமுறை. அது வந்து அரசியல், அதை வந்து அரசியலா மாசா வேற மாதிரி பண்ணுவோம், ஸ்டைலா பண்ணுவோம்லாம் வேற பேசி அது நான் பேசுறேன்னு வேற சொல்லியிருந்தாரு அண்ணாமலை. அப்புறம் வந்து அது வெட்டி ஒட்டி வேற மாதிரி மாத்திட்டாங்க, நான் தான் பேசுறேன்னு வேற சொல்லியிருந்தாரு. சோ இப்படி போகையில இப்ப சண்டை வேற மாதிரி உச்சகட்டமா போயிட்டு இருக்கு பத்தியா. பிடிஆர் பண்ண ஒரு வேலை இல்ல, பிடிஆர் வந்து நேத்து அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம புக்ல தான் வந்துச்சு, ஜூனியர் விகடன்ல. அந்த பேசுனது உண்மைதான், ஆனா நான் அப்படி பேசல, வேற மாதிரி பேசுறேன், நான் அவர் பக்கத்துல உட்காந்து பேசுனது வேற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி போட்டாங்கன்ட்டாங்க. சோ இது எல்லாமே வெளியே வந்த உடனே பிடிஆர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. நான் ஏன் வந்து அண்ணாமலையோட பேரை கூட நான் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு சிம்பிளை போட்டிருக்காப்ல. அது இந்த கமல் சொல்லுவாப்ல, பம்மல் சம்பந்தம், அது மாதிரி அந்த மாதிரி நான் வந்து ஆடு அண்ணாமலை அப்படிங்கிற பேரை கூட நான் ஏன் சொல்றதில்ல, அதுக்கு ஒரு 4 காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த மாதிரி வந்து ஒரு ராணுவ வீரருடைய உயிரிழப்புல வந்து அங்க வந்து விளம்பரம் தேடுறது. 2வது, இந்த மாதிரி ஒரு செருப்பை விட்டு அடிக்கிறது. 3வது, பொய் சொல்றது. 4வது, தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து கிள்ளி விட்டு வந்து இது பண்றது. இதனாலதான் வந்து நான் வந்து பேரை கூட குறிப்பிடுறது கிடையாது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு சாபக்கேடு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டோட பாஜகவுக்கும் சேர்த்து ஒரு சாபக்கேடு அப்படின்னு பஞ்ச் வேற வச்சிருக்காரு. அதே போலதான் இவர் அதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் நெருக்கடியில இருந்திருப்பாரு போல. ஒரு படி மேலே போய் கோவப்பட்டு இருக்காரு. அது என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு சில வார்த்தைகள் செருப்போட எல்லாம் வந்து கம்பேர் பண்ணியிருந்தாரு. என் செருப்புக்கு கூட நீங்க சமம் இல்லை, உங்க ரேஞ்சுக்கு நான் வந்து இறங்கி பேசல அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்ப செருப்புங்கிறது சொன்னது வந்து செருப்பு வீசுறதுலயும் சரி, செருப்பை பத்தி வார்த்தை பிரயோகம் சரி, ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு அழகல்ல. அண்ணாமலை அதான் வந்து பேசியிருக்காரு. செருப்பு வீசுனது தப்புன்னு சொல்றவரு செருப்பு கூட சமம் இல்லன்னு பேசுறது. ஆமா, உங்க ரேஞ்சுக்கு நான் இறங்கி பேச விரும்பல அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாரு. மாநிலத்தோட சாபக்கேடு நீங்க தான், முன்னோர்களுடைய இனிசியலை வச்சுக்கிட்டு அடையாளமா நீங்க வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கான அரசியலை நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயம் அந்த மாதிரியான விஷயமே இல்ல. ஆனா எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு விவசாயியோட மகனாக அப்படி படிச்சு போராடி அப்படி மேல வரக்கூடிய யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இலக்காரமா தான் தெரியும் சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து அவர் அந்த இடத்துல புகழ்ந்துக்கவும் செய்யறாரு. சில்வர் ஸ்பூன்ல பிறந்த தவிர நீங்க இந்த பிறவில என்னத்தை பெருசா சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாநிலத்துக்கு நீங்க சாபக்கேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி செருப்பளவுக்கு கூட தகுதி இல்லாதவர், அதாவது என்னுடைய செருப்பளவு கூட தகுதி இல்லாதவங்க வார்த்தை உண்மையிலேயே வந்து அவர்கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆனா திமுக என்ன தெரியுமா சொல்றாங்க, அவர் இந்த மாதிரி தாங்க பேசுவாரு, நாங்க எதிர்பார்த்ததுதான், பாருங்க எவ்வளவு திறந்தாழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இந்த 2 பேருமே இது அடுத்து 2 வாரம் ஆச்சு இந்த சம்பவம். ஆனா மாத்தி அறிக்கையை விட்டு அதை வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறது வந்து நல்ல விஷயமே இல்ல. ஒரு பினிஷிங் டச் வேற கொடுத்திருக்காரு அண்ணாமலை. நான் வந்து இயேசுநாதர் கிடையாது, ஒரு கணத்தை காட்டினா மறுகணத்தை வந்து ஒரு கணத்துல அடிச்சா மறுகணத்தை காட்டுறதுக்கு. என்னை அடிச்சீங்கன்னா திருப்பி அடிப்பேன், எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு நாளைக்கு எல்லாமே போச்சுன்னா கூட நான் எங்க ஊர்ல போய் தலையில துண்டை கட்டு விவசாயம் பண்ணுவேன், அதனால எனக்கு இதுக்கெல்லாம் பயம் கிடையாது. ஆமா, அது என்னன்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன். நான் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்றேன் அப்படிங்கிறாரு. அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தான், அது அப்படித்தான் இருக்கும். இந்த ஹமுராபி சட்டத்தொகுப்பு இருக்குல்ல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு, எனக்கு நீங்க வந்து ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா நான் 2 மடங்கு அப்படி திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறது. ஆனா இதை வந்து கட்சியில இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி கலவரமாக்காம இருந்தா சரி, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதே போல கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். மூத்த உறுப்பினரான திமுகல பொங்கலூர் பழனிசாமியுடைய இல்ல திருமண விழால கலந்துகிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்க போனாலும் இன்னைக்கு எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் முதல்வர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதே போல வந்து நிறைய பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிலாம் வந்து சொல்றாங்க. கிடையவே கிடையாது. மாணவிகளுக்கு இப்ப வந்து உதவித்தொகை நாங்க கொடுத்துட்டோம், அடுத்து வந்து மகளிருக்கான உதவித்தொகை நிதி நிலைமை சரியான வந்து கொடுக்க போறோம், பேருந்தோடைய அவங்களுக்கு இலவச பயணம்ங்கிறது முதல்ல கொண்டு வந்தது நாங்க தான், வாக்குறுதி கொடுத்த உடனே ஜெயிச்சு வந்தோடனே நாங்க அதை பண்ணோம், அதெல்லாம் வந்து அவர் கண்ணுக்கு தெரியலையா இல்ல வந்து வசதியா மறந்துடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிபிடின்னு பிடிச்சிருக்காரு. அதே போல 70% வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம், ஒரு 30% தான் இருக்கு, இந்த போற போக்குல நாங்க நிறைவேற்றுவோம், ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சி, நாங்க வந்து பொய் பேச மாட்டோம், கலைஞரின் மகன் நான், உண்மை மட்டுமே பேசுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து சொல்லி அந்த ஒரு பெரிய ஆளுமை இல்ல, ஒரு விஷயத்த சொன்னாதான் மக்கள் வந்து பரவாயில்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் மேல
நிறைய ஆணையங்கள்லாம் அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கான ஒரு இது உடனடியாக ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு குரல் இருந்துச்சு. நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்தாரு. ஆனா வந்து உட்கார்ந்து பேசுறாங்களே ஒழிய இன்ன வரைக்கும் வந்து சட்டமாகவும் இல்ல. என்ன வருவாய் அதிகமா வருதோ, வரி வருவாய் என்ன தெரியல, இவ்வளவு யோசிக்கிறாங்க. ஆமா, என்ன அந்த உட்கார்ந்து பேசுறாங்களே ஒழிய டக்குன்னு வந்து ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிறதே தெரியல. ஆனா நான் இந்த மாதிரி தாமதமாகிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தை வந்து சொல்லியிருக்காரு. 5 நாளைக்கு முன்னாடி அந்த சீனியர் அவரு அந்த ஆறுமுகசாமி வந்து அந்த அறிக்கையை கொடுத்தாரு. அதுல நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, நிறைய குளறுபடிகள் இருக்கு. சோ அதனால வந்து அதை சட்டமன்றத்துல வச்சு முறைப்படி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனாலதான் நான் அதை வெளியிடல அப்படின்னு சொல்லி ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அறிக்கையை அது வந்து ஒரு ஒப்புக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரிதான் இருக்கு. அது வந்து ஒப்புக்கான ஒரு எடப்பாடி எதனுடைய நோக்கத்துல அதை வந்து ஆரம்பிச்சாரோ அந்த ஆணையத்தை, அதுக்கான ஒரு விளைவா தான் இருக்குன்னு சொல்லி ஆறுமுகசாமியவே வந்து நக்கல் தோணியில தான் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. முறையா ஒரு அறிக்கையா அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ கூடிய விரைவில் சட்டமன்றத்தில் எதிர்பார்க்கலாம் ஆறுமுகசாமி ஆணையத்தை வந்து கிழிச்சு தோரணம் கட்டுவாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, என்ன இந்த ஆணையத்துடைய அந்த அறிக்கையை பத்தி எல்லாம் பேசுறாரு. கள்ளக்குறிச்சி விஷயம் என்னாச்சு? அந்த தீர்ப்பெல்லாம் வந்து ஜாமீன்லாம் கொடுத்துட்டாங்க இந்த நிர்வாகிகளுக்கும். ஆமா, 3 பேரை வந்து மேலும் 3 பேரை அந்த வீடியோ பதிவுகள்லாம் வச்சு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த மாணவியோடைய பெற்றோர், அந்த தாயார் வந்து நான் வந்து உயர் நீதிமன்றத்துல இருந்து இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறேன், எங்களுக்கான நீதி வந்து கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படிங்கறதே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா விசாரணையில நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கும். சோ அதை வச்சு இந்த விசாரணையுடைய அடிப்படையில தான் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. ஆனா நீதித்துறை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் அது அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி அது வந்து போகும் போல. ஏன்னா இவங்க மேல்முறையீடு போனாங்கன்னா நிச்சயமா இன்னொரு டீம் போட்டு விசாரிப்பாங்க. சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து உயர் நீதிமன்றம் கொஞ்சம் வரம்பு மீறி வந்து அந்த வழக்குல வந்து கொஞ்சம் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜாமீன் தானே கேட்டாங்க, நீங்க ஜாமீன் கொடுங்க இல்லன்னு சொல்லுங்க, ஆனா வந்து அது இது கொலையோ வன்கொடுமையோ கிடையாது, தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வழக்கில் நீங்க சொல்றீங்க, அது வந்து உங்க வரம்பு மீறினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் போனா இது என்ன தெரியும், சந்தர்ப்பங்கள் சாட்சியங்களின் ஆதாரத்தின்படி ஒரு கருத்தை வந்து சொல்றதுங்கிறது வந்து நீதிபதிகளுடைய தான். அடித்து ஆணித்தரமா நீங்க வந்து பேசுறதுதான் எங்களுக்கு வந்து டவுட்டை கிளப்புது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து பல்வேறு அமைப்புகள் கிளர்ந்து எழுந்திருக்காங்க. கனல் கண்ணன் தன்னுடைய பேர்ல தான் கனல் இருக்குன்னா பேச்சிலையும் வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல பேசல. இந்துக்களுடைய எழுச்சி நாளா ஒரு நாள் இருக்கும், என்னைக்குன்னா பெரியார் ஈவேராவுடைய சிலைகளை வந்து தகர்த்தெறிகிற நாள் அப்படின்லாம் ஒரு இடத்துல வந்து பேசினாரு. அது அப்பவே தெரியும் இது மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்துல பேசுறதுல தான் மிகப்பெரிய ஒரு கலவரமாவே ஆணுச்சு. ஸோ பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசக்கூடாது. பொதுநல வழக்குலாம் வந்து நிறைய அவர் மேல வந்து போடப்பட்டிருந்தது. உடனே அவர் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் தலைமறைவானாரு. பாண்டிச்சேரியில வச்சு கைது பண்ணாங்க. கைது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இப்ப வந்து ஜாமீன்லாம் கேட்டிருப்பார் போல. ஜாமீனா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வாரத்துக்கு வந்து நீங்க வந்து காலையிலையும் சாயங்காலமும் டெய்லி 2 வாட்டி வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ எங்கேயும் அவர் வந்து வெளியில எங்கேயும் போக முடியாது. அதே போல இந்த நீதிபதி இளந்திரையன் சொல்லியிருக்காரு, பொதுவா அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசையில கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா வாய் புளிச்சிச்சு மாங்காய் புளிச்சிச்சு மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டீங்கன்னா நாட்டுல வந்து எப்படா ஏதாவது யாராவது பேசுவாங்க, கலவரம் பண்ணலான்னு ஒரு குரூப்பே காத்துட்டு இருக்கேல, இப்பெல்லாம் நீங்க பேசுறது சரியில்லை அப்படிங்கிறது பேசாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா, பேசாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. நான் பார்த்தேன், அவர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரும்போது பூலாம் தூவுறாங்க. அத்தனை ஸ்டண்ட் பண்ணனே, அப்ப ஏதாவது பண்ணீங்களா, பாத்தீங்களா, ஒரே ஒரு நாள் ஒரு அரசியல் ஸ்டண்ட் பண்ணேன், அப்படியே பூலாம் தூக்கி வீசுறீங்க வந்து. ஆமா, கனல் கண்ணன் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆயே இருந்தாரு. கிட்டத்தட்ட இப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. இப்ப டக்குன்னு வந்து லைம் லைட்டுக்கு வந்துருக்காருல்ல. இது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். களிமேடு தஞ்சாவூர்ல மாவட்டத்துல ஒரு தேர் திருவிழால நடந்த ஒரு விபத்து. நம்ம அப்பவே வந்து சுதாரிச்சு நிறைய திட்டங்கள்லாம் வந்து அரசாங்கம் ரொம்ப கவனமாக இந்த மாதிரியான தேர் திருவிழாலாம் நடக்கையில சில பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவும் நம்ம சோழெல்லாம் பேசியிருந்தோம். அப்ப அதிகாரிகளுமே இந்த சொல்லியிருந்தாங்க, இனிமேலாம் வந்து ரொம்ப கெடுபிடிகள்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து விழாக்கள் நடத்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து காத்துல பறக்க விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல சொக்கநாதன் புத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடந்ததுல, ஸோ வந்து அந்த விநாயகர்களை எல்லாத்தையும் வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போகையில டிஜிட்டல் பேனர்லாம் அந்த தேர்ல இருந்திருக்கு. ஸோ ஏற்கனவே தேருடைய உயரத்தை விட டிஜிட்டல் பேனர் அதிக அளவுல இருக்கும். ஸோ அந்த பகுதியில வந்து ஒரு உயர் மின் அழுத்த கோபுரம் ஒன்று போகுதான், அதுல இருக்கக்கூடிய வயர் ஒன்று போயிருந்திருக்கு.
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டிஜிட்டல் பேனர் அதுல உரசுனா கீழே நின்றுட்டு இருந்த 2 பேரு, மாரிமுத்து மற்றும் முனீஸ்வரன் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க. இது வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு கெட்டது நடந்த உடனே அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஒரு நெறிப்படுத்தணும், இனிமே வந்து இந்த மாதிரியான விழாக்கள் நடக்கையில முன் அனுமதி வாங்கணும், குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலலாம் வந்து இது வைக்கக்கூடாது, சிலைகள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா காற்றுல பறக்க விட்டதோட விளைவு 2 உயிர். அதுல நீங்க சட்ட சிக்கலும் இருக்கு. தேருக்கு தான் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம், இதுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது, டிஜிட்டல் பேனர் வச்சிருவாங்க. ஆமா, இப்ப இது என்ன சொல்றது, இது ஹியூமன் எரர்னு சொல்றதா இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட அனுமதி முறையா வாங்கி தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க, அவங்க இதை கண்டுக்காம விட்டுட்டாங்களா, இது இப்படி ஒரு இது இருக்குன்னா ஏன்பா இவ்வளவு தூரத்துக்கு வந்து கெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே தவிர்த்து இருந்தாங்கன்னா அந்த 2 விலை மதிப்பற்ற உயிர் வந்து இன்னைக்கு போயிருக்காது. அட்லீஸ்ட் இனிமேலாத இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க. ஆமா, ஏன்னா இப்ப இன்னும் நிறைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வேற தமிழகம் முழுவதும் நடக்க போகுது. ஏற்கனவே சட்ட ஒழுங்கு வேற ரொம்ப கவனமா இதை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி மின்சார பிரச்சனையும் அதுல சேர்த்து அவங்க கவனத்துல கொள்ளணும். மின்சாரம் நமது மழை வேற பெஞ்சிட்டு இருக்குல்ல. தருமபுரி பக்கத்துல ஆலமரத்துப்பட்டின்னு ஒரு இடம், அங்க என்னன்னா போன வாரம் வந்து சூறாவளி காத்தடிச்சிருக்கு. அதுல வந்து அந்த கரண்ட் கம்பி கொஞ்சம் சாஞ்சு என்ன ஆச்சு, கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. ரோட்டுக்குள்ள மேல அப்படியே கையை தொடுற அளவுக்கு அந்த கரண்ட் வயர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஈபில போய் சொல்லி சொல்லி பாத்துருக்காங்க. கடைசியில வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அந்த மக்களே வந்து ஒரு கம்பை வச்சு அதை வந்து உயர்த்தி அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்களாம். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் நிர்வாகம் போய்கிட்டு இருக்குது. மின்சார வாரியம் இதெல்லாம் வந்து கணக்குல கொள்ளாதா அப்படிங்கிறது தெரியல. அதே போல கொஞ்சம் வடக்கு நோக்கி போவோம். வடக்குல வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த காங்கிரஸுடைய நிலைமைலாம் ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. அவங்க வந்து பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிலாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மாணவர்கள் சில ஒரு வீடியோ வந்து பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல தும்கான்னு ஒரு மாவட்டம் இருக்கு. ஏற்கனவே வந்து அங்க மாவோயிஸ்டுகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் நாம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இங்க அந்த தும்கா மாவட்டத்துல ஒரு மாணவர் கூட்டம் வந்து என்ன பண்றாங்க, ஆசிரியரையும் அந்த பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளிக்கூடம் தான் அது, அங்க இருக்கக்கூடிய குமாஸ்தாவை வந்து கட்டி வச்சு அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. அவங்க வந்து எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. என்னடா இது, ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா வந்து ஸ்டூடெண்ட்ஸை தான் கட்டி வச்சு நார்த்துல வந்து அடிப்பாங்க, ஜாதி கொடுமைகள்ல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு, இது உல்டாவா இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த மாணவர்கள்லாம் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாம். அவங்க வந்து 10ஆம் வகுப்பு போக விடாம பண்றதுக்காக செய்முறை தேர்வுல மார்க் கம்மியா போட்டதுனால ஃபெயில் ஆயிருக்காங்களாம். ஒரே கிளாஸ்ல வந்து பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஃபெயில் ஆனதுனால கடுப்பாகி எங்களை வேணும்னே பழி வாங்கிட்டாரு இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரையும் அவருக்கு உதவியா இருந்த குமாஸ்தாவையும் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. என்னங்கய்யா எங்கிட்டயா போய்கிட்டு இருக்கு சமூகம். இந்த பக்கம் வந்து படியில நிக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னா மாணவர்கள் வந்து கோவப்படுறாங்க. ஆமா, அங்க என்னடான்னா ஃபெயில் ஆக்குனா கோவப்படுறாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. டென்ஷன், இந்த ஜெனரேஷன் வந்து 2K வந்து பயங்கர டென்ஷன் பெருமையில தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு இல்லையா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து அது அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்த புற்றுநோய்க்கு தடுப்பூசியை இந்தியா சொந்த முயற்சியில வந்து தயாரிச்சிருக்காங்க. நம்ம இந்த புனே சீரம் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, அந்த கோவிஷீல்டு தயாரிச்சாங்கல்ல, அதே நிறுவனம் தான் இதற்கான இந்த தடுப்பூசியும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து அறிமுகப்படுத்திட்டாரு மத்திய அமைச்சர். ஏன்னா இது உலக அளவுல இந்த தடுப்பூசிக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்கும்போது இந்தியாவில வந்து அறிமுகப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கு வந்து விலை வந்து 200 இருந்து 400 ரூபாய் வரைக்கும் நாங்க பிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரம் நிறுவனத்துடைய அந்த தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆதார் பூனாவாலா அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா இலவசங்கள் பத்தி பேசுறாங்க. இந்த ஏதாவது இலவசம் எதாவது கொடுத்தானா நல்லா இருக்கும்ல. கர்ப்பிணிகள் அப்படின்னு சொன்னா இலவசத்துக்கு அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இருந்து ஆட்டோக்கள்ல எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மருந்து விஷயங்கள்லாம் ஏன் வந்து இலவசமாக்க மாட்டேங்கிறாங்க? அதானே, இலவசம் கொடுத்தா வந்து நாடு சீரழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்து இந்த நிதியாண்டுல 1ஆம் காலாண்டுல இந்திய பொருளாதாரம் 13.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பொருளாதார வளர்ச்சி அடையுது. 4,28,278 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக பதிவாயிருக்கான். அதுவும் வந்து தேசிய குற்ற ஆவணம் வந்து சொல்லுது. ஒரு பக்கம் பெண்களுக்கான முன்னேற்றமே இங்க கம்மியாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சியில கொஞ்சம் ஒரு காலாண்டுல இவ்வளவு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய நாட்டோடைய இந்த விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு தினுசா தான் இருக்கு. என்னதான் பொருளாதார வளர்ச்சினாலும் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு,
அதெல்லாம் வந்து இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கான். அதான் நீ மட்டும் உலக பணக்கார லிஸ்ட்ல 3வது இடத்துக்கு போறாரு. இதை வந்து நம்ம வளர்ச்சின்னு எடுத்துக்கிறதா, இல்ல வந்து வளர்ச்சினா என்ன அப்படிங்கறத ஒரு வளர்ச்சின்னு எடுக்கிறதா இல்ல வீக்கம்னு எடுக்கிறதா அப்படின்னு. வீக்கம் கூட வளர்ச்சி மாதிரி தான் தெரியும். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இது யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தெரியலண்ணே. இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, மீம் ஸ்ட்ரீட்ஸ் போயிருவோம். ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கலாம் ஓபிஎஸ் கருத்துக்கு டிடிவி தினகரன் வரவேற்பு. உடனே இபிஎஸ் வந்து சொல்றாப்ல, ஓஹோ ஜோடியா தேர்தலை சந்திக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. ஆமா. தமிழக காங்கிரஸில் 18 குழுக்கள் அமைப்பு கேஎஸ் அழகிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கோஷ்டியா தானே இருப்பாங்க. 18 பேரும் 18 டைரக்ஷன்ல திரும்பி நின்னுக்குவாங்க. இதுல வேற குழு வேறையா? உலகின் 3வது பணக்காரர் ஆனார் அதானி. விடிஜீவா நம்பர் 3ல இருக்கிறோமேன்னு ஃபீல் பண்ணாத. 2024க்குள்ள நம்ம ஜி உன்னை நம்பர் 1 ஆக்காம விடமாட்டாரு. டெல்லியில் கொண்டு வந்துள்ள மது கொள்கை தவறானது அப்படின்னு அண்ணா ஹசாரே சொல்லியிருக்காரு. சப்ஜெக்டுக்கு இன்னும் உயிர் இருக்குதுவா? ஆமா, அது இன்னும் தெரியல. அப்படி கழுவி ஊத்திட்டு இருக்காரு கெஜ்ரிவால. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசினாரா, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பேசுறாரு போல இருக்கு. ஓகே, ரொம்ப ஸ்லீப்பிங் மோட்ல இருந்து இப்ப வந்து வைப்ரேஷன் மோடுக்கு வந்திருக்காரு. கரெக்ட். சரி, இன்னைக்கு விருது வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, மாறி மாறி உண்மையை பேசிட்டு இருக்கிற 2 பேருக்கு. ஆமா, நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் வந்து நான்லாம் உங்க பேரை கூட சொல்ல விருப்பப்படலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் ஆடோடைய சிம்பிளை வச்சுட்டு ஒரு ட்வீட் போட்டு அவருடைய இதை காமிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து என் செருப்புக்கு கூட நீங்க சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பொங்குறாரு. இப்படின்னு 2 ஃபுல் இதுல ஸ்டவ்ல ஃபுல்லா வச்சு பர்னர் ஒதுக்கிறாங்க 2 பேருமே. சோ வந்து இவங்க 2 பேரும் இப்படி கொதிநிலையில இருக்கிறத பார்த்தா நமக்கு தான் வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன அது இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா இந்த விரும்பாண்டி படத்துல நெப்போலியன் ஒரு டைலாக் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஆத்தி என்னத்த சொல்ல பயந்து வருது அப்படிம்பாரு. அதே வந்து அவார்டா வந்து கொடுத்துடலாம் அவங்க 2 பேருக்கும். சிறந்த அவார்டு. ஆத்தி பயந்து வருது அவார்ட் கோஸ் டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அண்ட் அண்ணாமலை 2 பேரும் கொடுத்துருவோம். ஸோ ஸ்பாட்டிஃபைல நீங்க இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிப்பீங்க நம்புறோம். அதே போல இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளை சந்திப்போம். நன்றி.